தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு பார்வை. வாருங்கள் பார்ப்போம். தமிழக அரசியலில் சமூக நீதி என்பது வெறும் வாய்ச்சொல் அல்ல. அது பல தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை போராட்டத்தின் இதயமாகும். ஆனால் இந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்ட அரசியல் கட்சிகளால் உண்மையிலேயே எந்த அளவிற்கு நடைமுறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பது கேள்விக்குறி. குறைந்தபட்சம் தேர்தலில் பொது தொகுதிகளில் கூட அவர்கள் நிறுத்துவதே இங்கு பெரும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில்தான் இங்கே சமூக நீதி உள்ளது. மேலும் காலங்காலமாக அங்கீகாரம் கிடைக்கப்படாத பல ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூகங்களுக்கு எந்த விதமான அதிகார பகிர்வும் கிடைப்பதில்லை. இந்த நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான சமூக நீதியை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தலில் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. அது எப்படி என்று பார்ப்போம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் என்பது வெற்று வாக்குறுதியா அல்லது நடைமுறையா? தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் சமூக நீதி பற்றி பேசினாலும் அதனை செயல்படுத்தும் அளவில் குறைபாடுகள் இருப்பது மறுக்க முடியாத உண்மை. குறிப்பாக புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களான குயவர், வண்ணார், நாவிதர், ஆண்டி பண்டாரம் போன்றோர் அரசியல் அதிகாரத்தில் பெரிதாக இதுவரை இடம்பெறவில்லை. இந்த இடைவெளி நிரப்பு முயற்சியாக நாம் தமிழர் கட்சி பொது தொகுதிகளிலே இவ்வகை சமூகங்களைச் சேர்ந்தவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இது ஒரு சாதாரண அரசியல் முடிவு அல்ல. அது ஒரு சமூக மாற்றத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்ததாக இடஒதுக்கீடு, உண்மையான சமூக நீதி. இடஒதுக்கீடு என்பது வெறும் எண்ணிக்கைகளின் விளையாட்டல்ல. அது சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்கும் ஒரு கருவி. இந்த கருவியை உண்மையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அரசியல் மனநிலை அவசியம். சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அங்கீகாரத்தை ஒவ்வொரு சமூகத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவ அடிப்படையில் சமமாக வழங்குகிறது. முன்னணியில் குரல் கொடுக்கும் அரசியல். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அநீதிகள் நிகழும் பொழுது பலர் மௌனமாக இருப்பது வழக்கம். காரணம், வேறு ஒரு சாதி பிரிவினை பகைத்து கொண்டால் தனக்கு வாக்குகள் விழாது என்ற ஒரு எண்ணமே. இது முழுக்க முழுக்க ஒரு வாக்கு அரசியல் மட்டுமே. ஆனால் இந்த வாக்கு அரசியலை பற்றி எந்த கவலையும் படாமல் அநீதிகளுக்கு எதிராக எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் தொடர்ந்து வெளிப்படையாக குரல் கொடுப்பது ஒரு தலைவரின் முக்கிய பணியாகும். இந்த சூழலில் சீமான் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளில் முன்னணியில் நின்று குரல் கொடுக்கிறார். தான் ஒரு உண்மையான தலைவர் என்று நிரூபிக்கிறார். அதிலும் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்ற கொள்கையை விடாப்பிடியாக உறுதியாக கொண்டுள்ளார் சீமான். இதன் மூலம் மிக அதிக எண்ணிக்கையில் உள்ள ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு மிகச் சரியான இடப்பங்கீடும் உரிய அங்கீகாரமும் கிடைக்கும். இது எல்லாவற்றையும் விட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியை கூட இவர்கள் முழுமையாக செலவு செய்வதில்லை. வெறும் 37% மட்டுமே செலவு செய்கிறார்கள். மீதியை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இப்படி அவர்களுக்கான நிதியை திருப்பி அனுப்பும் இவர்களை ஆட்சியிலிருந்து திருப்பி அனுப்புவதுதான் அவர்களுக்கு செய்யும் கைமாறு. 2026 ஒரு முடிவெடுக்கும் தருணம். இந்த தேர்தல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெறும் தேர்தல் அல்ல. அது தங்களின் அரசியல் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டுமெனில் மாற்று அரசியலை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. உண்மையான சமூக நீதி எது என இதுவரை அறியாமல் இருந்தவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. முடிவாக, காலங்காலமாக இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் எதிலும் தாழ்ந்தவர்கள் அல்ல, மாறாக அவர்களை அந்த நிலைக்கு தள்ளியவர்களே இழிவானவர்கள் என்பதை உணரும் தருணம் இது. சமூக நீதி என்பது பேசுவதால் மட்டும் கிடைக்காது, அதை செயல்படுத்த வேண்டும். அந்த செயல்பாட்டிற்கு யார் உறுதியாக நிற்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் அதன் தலைவர் சீமான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி உள்ளனர். 2026 தேர்தல் அந்த நம்பிக்கையை உண்மையாக்கும் வாய்ப்பா, அல்லது வெறும் வாக்கு அரசியலுக்காக மட்டுமே போலி சமூக நீதி அரசியலை பேணும் பழைய கட்சிகளின் அரசியலை தொடரும் முடிவா? வெறும் வாக்குக்கான அரசியலா, இல்லை தங்கள் வாழ்க்கைக்கான அரசியலா? அந்த தீர்மானம் ஒடுக்கப்பட்ட மக்களின் கையில் தான் உள்ளது. நன்றி, வணக்கம்.